அனைத்து நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். கடந்த ஒரு 3 நாட்களாக நம்ம வீடியோ போடலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் வேல்யூவேஷன், அதாவது விடைத்தாள் மதிப்பீட்டு பணி இருந்ததுனால 10ஆம் வகுப்புக்கு, அதனால உங்களுக்கு இந்த வீடியோ போட முடியல. இனிமேல் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வரும். அது இல்லாமல் எலெக்ஷன் வரதுனால இந்த எலெக்ஷன் அப்போ உங்களுக்கு 2 டேஸ் உங்களுக்கு வீடியோ வராது. மற்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு வீடியோ வினாடி வினா அனைத்துமே உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். நம்ம ஜூலை 4 மற்றும் 5ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த டெட்டு தேர்வுக்கு சிறப்பாக ரெடி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு இயல் 7ல் பெருவழி அப்படிங்கிற தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய பாடங்களை தான் பார்க்க போகிறோம். அந்த பாடங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னாலும் சரி, நம்ம போடுற வினாடி வினாக்களை நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, கொஸ்டின் நல்லா இருக்குன்னு மெசேஜ் பண்ணுறீங்க, ரைட். ஆனால் ஒன்று மட்டும் தான் செய்கிறதில்ல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. இதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த பாடப்பகுதியிலேருந்து வினாக்கள் லைன் பை லைன், வரிக்கு வரி வாசித்து எடுக்கப்பட்ட வினாக்களை தான் நம்ம நம்மளுடைய கல்விதைகள் யூடியூப் சேனலில் அந்த போஸ்ட்டில் போட்டு வரோம். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 400-500 பேர் அட்டன் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த கல்வி விதைகள் மூலயமா உங்களுக்கு உங்கள் வாழ்வில் ஏதாவது ஒரு மாற்றத்தை, முன்னேற்றத்தை கொண்டு வரணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இதை நம்ம செய்கிறோம். அதனால் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தரணும். அந்த ஆதரவு சப்ஸ்கிரைபாக எங்களுக்கு கொடுங்க, லைக் பண்ணுங்கள். ஜூலைக்குள்ளே நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்றேன். இந்த பாடம் மிக முக்கியமான பாடம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மேற்கோள்கள் கொண்ட இருக்கும். அதெல்லாமே லைன் பை லைனாக வாசி நாங்கள் கொஷின் எடுக்க போகிறோம். இது வரைக்கும் நான் 15 கொஷின் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு டோட்டலாக இந்த காணொலியை இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கு கண்டினியூஸாக உங்களுக்கு இந்த பாடத்தில் இருந்து வினாக்கள் வரும். இந்த இயல் 7ல் பெருவழிங்கிற தலைப்பின் கீழே என்னென்ன பாடங்கள் இருக்குங்கிறத பார்த்துக்குவோம். கற்றல் நோக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு பாருங்கள், உரைநடை அப்படின்னா சங்க இலக்கியத்தில் அறம், செய்யுளில் தேம்பாவணி, அக்கறை, துணைப்பாடத்தில் ராமானுஜர் நாடகம், இலக்கணத்தில் பாவகை அழகிடுதல். ஸோ இதுதான் இந்த பாடத்தினுடைய இந்த தலைப்பினுடைய கண்டென்ட்டு. ஸோ இந்த ஒவ்வொரு பாடத்தில் இருக்கக்கூடிய காணொலியில் நம்ம தனித்தனியாக பார்க்குறோம். இதில் முதலிடம் பெறக்கூடிய பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியத்தில் அறம் உரைநடை. இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு பாடம். மாணவர்களும் பார்த்தீங்கன்னா 10ஆம் படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா இதை தெரிஞ்சுக்க வேண்டிய வினாக்கள் தான். அதே மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கும் எழுதக்கூடியவர்களும் கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கோங்க. லைன் பை லைனாக நம்ம கொஷின் எடுத்து கொடுக்குறோம். இதில் எப்படியெல்லாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நுழைய முன்ன எடுத்துக்குவோம். நுழைய முன்னில் இருந்து கண்டிப்பாக வினாக்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மலாம் இதை படிக்காமல் அப்படியே கடந்து போயிடுவோம். ஆனால் இது கடந்து போகாதீங்க. நுழைய முன்னில் என்னென்ன முக்கியமான இம்பார்ட்டண்டாக இருக்குதுன்னு அப்படின்னா, இது சமய கலப்பு இல்லாத மானிட அறம், இயல்பாக நிலவிய காலம், சங்க காலம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 மார்க் மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த முற்றுப்புள்ளி வரைக்கும் இருக்கிறது, கார்புள்ளி வரைக்கும் இருக்கிறது எல்லாமே கூட காரணம் கூற்று அந்த வகையில் கேட்கலாம். ஸோ நுழைய முன்ன நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது அப்படியே வந்தீங்கன்னா பாருங்க, இந்த ஒவ்வொரு லைன்ல இருந்துமே நம்ம கேர்ஃபுல்லாக படிக்கணும். இதில் பாருங்க, சங்க காலத்திற்கு பிந்தைய அற இலக்கியங்களின் காலத்தை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, அறநெறி காலம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சங்க காலத்துலாம் பார்த்தீங்கன்னா அறங்கள் தான் அதிகமாக இருந்தது. அதனால் அறநெறி கால அறங்கள் பார்த்தீங்கன்னா எதை சார்ந்தது பார்த்தீங்கன்னா சமயம் சார்ந்தது. ஸோ இதுவும் 1 மார்க்காக கேட்கலாம். நம்மளுடைய கல்வி விதைகளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வினாவும் பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் ரீட் அவுட் பண்ணி தான் வினாக்களை நான் எடுத்துக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் மிகவும் எங்களுக்கு முக்கியம். உங்களுடைய அந்த டெட்டு ஸ்பெஷல் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணணும், அது மட்டும் தான் நோக்கம். அதனால் உங்களுக்கு லைன் பை லைனாக வாசித்து அதில் வினாக்கள் எடுக்கிறேன். அதே மாதிரி பாருங்கள், சங்ககால அறங்கள் இயல்பானவை, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அறத்தில் வணிக நோக்கம் கொள்ளாமை. வணிக நோக்கம்னா என்னன்னு பாருங்க, அதாவது பலனை எதிர்பார்த்து தான தர்மம் பண்ணுறது. இவனுக்கு செஞ்சால் இன்னொரு நாள் நமக்கு ஏதாவது இவன் மூலியமாக நமக்கு ஏதாவது பலன் கிடைக்கும்
அப்படின்னு நினைக்கிறது தான் வணிக நோக்கு. பாருங்க, இப்பிறப்பில் அறம் செய்தால் அதனை மறுபிறப்பில் பெறலாம் என்ற வணிக நோக்கு இருக்கக்கூடாது என கூறப்படுகிறது. அதே பாருங்க, அதுக்கு ஒரு மேற்கோள் கொடுக்குறாங்க பாருங்க. இம்மை செய்தா மறுமைக்கு ஆம் எனும் அரணே விளை வணிகன் ஆ அல்லன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது புறநானூறுல இடம்பெற்று வருது. இந்த பாடலடிகளில் இடம்பெற்ற கூறிய ஒரு வள்ளல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயண்டீரன் சொல்லுவோம். இந்த பாருங்க, இது இவர் தான் ஆய் அப்படிங்கிறவர். அதே மாதிரி அரசியல் அறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலுடைய அறத்தில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக சொல்றது பார்த்தீங்கன்னா இதுதான். மன்னர்களுடைய செங்கோலும் வெண்கொற்றக்கூடியும் அறத்தின் குறியீடுகளாக போற்றப்பட்டன. இது கண்டிப்பாக கேட்கலாம் 1 மார்க்கில். அடுத்தது அரசின் கடமையாக சொல்லப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நீர்நிலை பெருக்கி நிலவளம் கண்டு உணவு பெருக்கம் காண்பதும் இதனை அனைவருக்கும் கிடைக்க செய்வதும் அரசின் கடமையாக சொல்லப்பட்டது. இது யாருடைய கடமைன்னு கூட கேட்கலாம். இங்கே 2 மார்க் கூட உங்களுக்கு 1 மார்க்காக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பாருங்க, குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என கூறுவது யாருங்க? ஊன்பொதி பசுங்குடையார். அதே மாதிரி அரசன் அறநெறியில் ஆட்சி செய்வதற்கு அமைச்சர்களும் உதவிக்கிறாங்க. நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் மரணம் காத்தலும் அமைச்சர் கடமை என்கிறது எந்த நூல் எழுதுனா மதுரை காஞ்சி. அடுத்து பாருங்க, அறம் கூறும் அவயம் நீதிமன்றத்தை சொல்லலாம். அறம் கூறும் மன்றங்கள் அரசின் ஆட்சிக்கு அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அறம் கூறும் அவயம் பற்றி அறம் அறக்கண்ட நெறிமான அவயம் என்கிறது புறநானூறு. இது பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, மதுரையில் இருந்து அவயம் குறித்து மதுரை காஞ்சி சொல்லிக்குது. அதே மாதிரி உறையூரில் இருந்து அற அவயம் தனிச்சிறப்பட்டது இலக்கியங்கள் குறிப்பிடுறது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனும் பார்த்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டண்டான 1 மார்க்காக தான் தெரியும். அதே மாதிரி போர் அறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் அறம்னா என்ன, அந்த போரில் பின்பற்றப்பட்ட அறநெறிகள் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துக்கிறாங்க. ஒரு புறப்பாடல் கொடுக்குறது. அதை பாருங்க, தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்யக்கூடாது என்பதை ஆவூர் மூலங்கிழார் குறிப்பிட்டுள்ளார். அவருடைய அந்த நூலின் நான் பேரை கேட்கலாம். அதே மாதிரி அந்த ஆசிரியரை கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொடையில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இந்த பாருங்க, கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர். எத்தனை பேர் எழுவர் அப்படின்னா 7 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுவரின் கொடை பெருமையை எதில் பார்க்கலாம் அப்படின்னா சிறுபான்ற்று கொடையில் பார்க்கலாம். அதே மாதிரி பெருஞ்சித்திரனாருடைய பாடலையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து கொடை, அதாவது ஆற்றுப்படை இலக்கியங்கள், கூத்தராற்றுப்படை அப்படிங்கிற அந்த ஆற்றுப்படை இலக்கியங்கள் எல்லாமே கொடை இலக்கியங்களாகவே உள்ளன. இது 1 மார்க்கு தான். நம்ம வரக்கூடிய கொஸ்டின்ஸில் கண்டிப்பாக இதெல்லாம் கேட்போம். உங்கள் அரசினுடைய போட்டித் தேர்வில் கேட்டாலும் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. 10 சேரரசர்களின் கொடை பதிவாகவே உள்ளது. எந்த நூல் இருக்குன்னா 10. அரியணை என்று கருதாது தயங்காது கொடுத்தலும் இதழால் வரும் இழப்புக்கு வருந்தாமையும் நாள்தோறும் கொடுத்தலும் கொடைப்பெருங்களா பேசுகிறேன். அதே பாருங்க, இல்லோரொக்கள் தலைவன் பசிப்பினி மருத்துவன் அப்படிலாம் யார் போற்றப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வள்ளல்களை போற்றப்படுறாங்க. அதே மாதிரி பிடவூர் கிளார் மகன் நக்கீரனை பற்றி பாடுகிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் வள்ளல் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாருங்க, இது பாருங்க, வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என்று விரும்புதுமானார் சொல்றாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஷீட்டில் கேட்கலாம். கூற்று காரணம் அப்படிங்கிற வகையில் கேட்கலாம். இல்லை தவறான ஒன்றை தேர்க்கங்கிற அடிப்படையில் கேட்கலாம். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்கிறார் ஔவையார். யார் சொல்றாங்க? ஔவையார். இரவலர் வராவிட்டாலும் அவரை தேடி வரவழைத்தல் ஆட்கோட்பாட்டு சேரலாதனின் இயல்பு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த வினாக்கெல்லாம் முக்கியமாக இருக்குது அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய கூற்றையும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கணும். தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என்று யார் குமணன் வருந்தியதாக பெருந்தலை சாத்தனார் தன்னுடைய நூலில் எழுதி சொல்லிக்கார். அதே மாதிரி எல்லாவற்றையும் கொடுப்பவன் அப்படின்னு யார் சொல்றாங்க? திருமுடிக்காரி கவலர் பாராட்டுறாரு. வள்ளல்கள் மட்டுமின்றி புலவர்களும் ஈந்து மகிழ்ந்த இலக்கியங்கள் பதிவு செய்துள்ளன. தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளம் புறநானூற்றில்
புலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து பாருங்க, உதவியும் ஒரு அறன்னு சொல்றாங்க. பிறருக்கு உதவி செய்தல் என்பது சிறந்த அறமாக சங்க இலக்கியம் சொல்றது. அதை உதவி செய்தலை ஈழத்து பூதன் தேவனார் என்ன சொல்றாருன்னா உதவி யாண்மை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது பாருங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்பு என்ற சொல்லுக்கு தியாகம் தானே நெய்யாக இருக்க முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு கேள்வியாக கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறநறிதல் சான்றோர்க்கு எல்லாம் கடன். இந்த நூல் பார்த்தீங்கன்னா கலித்தொகையில் 139வது பாடல். அதே மாதிரி கலித்தொகை ஏற்று பார்த்தீங்கன்னா நல்லந்தவனார் பிறர் துன்பம் தம் துன்பமாக கருதி உதவுதல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்க, உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது தான் என்கிறார் நல்வேட்டனார். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் நஞ்சும் பண்பின் மின்கண் செல்வம் என்பதுவே நற்றிணையில 210வது பாடல இடம்பெற்றிருக்கு. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் 1 மார்க். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு அப்படின்னு சொல்றது இலக்கியம். நிறைவடையவனே செல்வம் என்கிறது சீன நாட்டின் தவோ ஓவியம். அடுத்து பாருங்க, வாய்மை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன. வாய்மை பேசும் நாவே உண்மையான நா என்ற கருத்தை பொய்யா சென்னா பொய்ப்படியா வயங்கு சென்னா என்ற இலக்கியங்கள் சொல்லுது. இன்பத்தின் கதவை திறப்பதும் துன்பத்தின் கதவை திறப்பதும் எது? நாக்கு. இதெல்லாம் 1 மார்க்கெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த தாம் சிந்திக்காமல் பிறர் சொல்ல அறியும் அறம் 3ஆம் தரமானது. இதை அறத்தின் தன்மைகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இது 2வது தரமானது. இயல்பாக அறியும் தரம் முதல் தரம். சங்க இலக்கியம் காட்டும் அறங்கள் எப்போவுமே இயல்பான முதல் தரமான அறங்கள். யாரையும் பார்த்தீங்கன்னா கம்பல் பண்ணி அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க, தான தர்மங்கள் பண்ணுவாங்க. அதுதான் இயல்பான அறம். அது சங்க இலக்கியங்களில் தான் சங்க காலத்தில் இருந்துச்சு. இப்போ அது கொஞ்சம் அப்படியே மாற்றி வருது. அடுத்து பாருங்க, இந்த பகுதியிலேருந்து நமக்கு வினாக்கம் பேர் அலைக்கடல் தாண்டி மலைப்பட கடந்து எத்திசேலம் புறவிய தமிழினத்தின் ஒரு பகுதி எத்திசையும் புகழ் மணக்க. பாருங்க, கிபி 6ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் காஞ்சி மாநகரத்து சிற்றரசு ஒருவர் போதி தர்மர் எனும் சமய பெயர் பூண்டு. பார்த்தீங்கன்னா சமய பெயர் பூண்டா அவரே ஒரு பேர் வச்சுக்கிட்டு போயிருக்காரு. சீனாவுக்கு சென்றார். பௌத்த சமயத்தின் தத்துவத்தின் ஒரு பிரிவை பார்த்து அதிலிருந்து உருவானது ஜென் தத்துவம். பின்னர் ஜப்பான் முதல் நாடுகள் பரவ செலுத்தி வந்தது. போதி தர்மருக்கு சீனர்கள் கோவிலில் கட்டி சிலை வைத்து இன்றெல்லாம் வணங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. அது ஒரு கற்பை கற்ற பின்ல இந்த 2 பாட அடிகளும் பார்த்துக்கோங்க. குற்றம் பார்க்கும் சுற்றம் இல்லை என்ற அடியில் இடம்பெற்ற நூல் கொன்றை வேந்தன். கிழமைப்பட வாழ் அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா ஔவையாருடைய ஆத்திச்சூடி. ஸோ 7க்கான இந்த லெசன்ஸ் அவ்வளோதான். இதற்கான 1 மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு விரைவில் நாளைக்கு வந்துடும், இல்லை ஈவினிங் வந்துடும். நீங்கள் ஒன்று தான் பண்ணலாம். இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறதோட லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கல்வி விதைகள் வலைவெளி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.